உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கருப்பை கழிவுகள் வெளியாகிறதுக்கான மருத்துவம். கருப்பையில் கழிவுகள் என்ன இருக்குது? நிறைய வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை பற்ற நேரம் ரத்தம் நின்றுருக்கும். அது வெளியாகலைன்னா அவங்களுக்கு வயிறு வீங்கி இருக்கும். அந்த வீக்கம் இல்லாமல் தலைவலி மயக்கம் நிறைய வரும். அதுக்கான மருத்துவத்தில் ஜாதிபத்திரி, மிளகு, பூண்டு, வெத்தலை, சிறுகன் பீளை, கொளிஞ்சி, சீரகம், சித்தரத்தை, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக இப்போ தயாரிக்க போகிறோம். கருப்பை சுத்தம். குழந்தை பெற்ற நாட்களில் கருப்பையில் உள்ள கசடுகள் வெளியேறாமல் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வயிறு வீங்கினது அது எப்போவுமே திரும்ப அவங்க அடுத்த குழந்தை பெறப்ப தான் அந்த காற்றெல்லாம் வாய்வு உள்ளே போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு வயிறு வீக்கமாக இருக்கும். இது குழந்தை பெற்ற நாட்களில் பெரியவங்க இருந்தாங்கனாக்கா பாட்டி அந்த மாதிரி அம்மா அவங்க கூட இருக்கிற அக்காவோ அல்லது நம்ம உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிறப்போ அவங்க படுக்கிறதுக்கு முறைகள்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க அப்படின்றபோது அவங்க அந்த இதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டுறாங்க. அதனால வயிறு பெருசாகவே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் குழந்தை பெற்ற நாட்களில் காலை விரித்து வச்சு படுத்தாங்கனாக்கா அந்த வாய்வு உள்ளே போயிட்டு வயிறு பெருத்து போயிடுது. உள்ளே இருக்க கசடுகள் வெளியேறாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வயிறு அந்த பெருத்தது பெருசாக தொப்பை மாதிரி இருந்துக்கிட்டு பெரிய வயிறாக இருக்கும். கருப்பையில் சுத்தம் இல்லாமல் இருக்கும். அந்த வாய்வு உள்ளே போயிருந்தாலும் கருப்பையில் உள்ள கசடுகள் வெளியேறதுக்கும் சேர்ந்து கருப்பை சுத்தமாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். காப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறணும். கொளிஞ்சி இலை, இது இலையை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது கூட சேர்ந்து வெற்றிலை, பூண்டு எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். பச்சை மருந்துன்றதுனால கொஞ்சமாக தான் சாப்பிடணும். இது கூட சேர்ந்து இந்த கலவை கூட சிற்றரத்தை, சாதிபத்திரியும் அரைச்சி எடுத்த பொடி 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. சீரகமும் மிளகுத்தூளும் 2ம் கலந்து அரைச்சி எடுத்தது. 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறணும். துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, கார்ப்பு எல்லாம் சேர்ந்த சுவையாக இருக்கும். இதை வெறும் வயிறாக இருக்கிறப்போ தினமும் சாப்பிடணும். ஒரு 30 நாள் சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கருப்பையில் இருக்க கசடுகள் எல்லாம் வெளியாகிருச்சுனாக்கா அந்த வயிறு பழைய நிலைக்கு சுருங்கி அவங்க உடம்பு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வசீகரமாக பழைய நிலையை அடைஞ்சிரும். தொப்பன்றதே இருக்காது. கருப்பை சுத்தமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. கருப்பை கழிவுகள் வெளியேறதுக்கான மருந்து. இதில் ஜாதிபத்திரி, மிளகு, கொளிஞ்சி இலை, கண்ணுப்பிழை, வெத்தலை, சீரகம், பூண்டு, சித்தரத்தை, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை தினந்தோறும் இதே அளவுக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயிறு வலி இருக்காது. வயிறு சுருங்க ஆரம்பிச்சிடும். கருப்பை கழிவுகள் எல்லாம் வெளியாகி நல்ல நிலைக்கு வருவாங்க. கருப்பை கழிவு வெளியேறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.